ஓகே கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ இமேஜஸ் ஆட் பண்ணுறதுனால என்னென்ன ஒரு இது இருக்குது, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ வெக்டர்ஸ் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் எவ்வளோ பெரிய ரோல்ஸ் ப்ளே பண்ணுது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கீ டாபிக்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ண ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த வெக்டர் இதை வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், இது நம்ம முன்னாடியே பண்ணது தான். ஸோ இது வந்து ட்ராயிங்லாம் இல்லை, ஃபோட்டோ. ஸோ இது எப்படி ஃபோட்டோன்றது நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேங்க பாருங்கள். ஜூம் இன் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு ராஸ்ட்ரைஸ் ஆன இமேஜ்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப்பில் தெரிற மாதிரி. ஸோ பிக்சல்ஸ் பேஸ்டாக இருக்குது. அதே நம்ம இங்கே பாருங்கள், இதுக்கு போனோன்னா பார்த்தீங்களா, ஸோ அந்த ராஸ்ட்ரைஸு எங்கள் கார்னர்ஸில் கூட பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ அந்த ராஸ்டர் ஆகிற மாதிரி தெரியல, ஏன்னா இது வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் ரெடி பண்ண ஒரு வெக்டரு. ஸோ அதனால் அது அந்த ராஸ்டர் ஆன மாதிரி ராஸ்ட்ரைஸ்டான இமேஜ் மாதிரி தெரியாது. ஓகே கைஸ், ஸோ நம்ம இதில் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபைல், பிளேஸ். ஸோ நமக்கு வேணுன்ற இல்லுஸ்ட்ரேட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படி இல்லைனா ஸோ இமேஜஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, என்ன இமேஜஸ் சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இமேஜஸ் தான். ஸோ ட்ராயிங் மாதிரி ஜஸ்ட் தெரியுது, அவ்வளோதான். ஓகே, இது வச்சு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல இப்படி வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா ஸோ அங்கே ப்ளேஸ் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அந்த லேயரை ப்ரெஸ் பண்ணிட்டு தெரியுதுன்னா உங்களுக்கு மீதியெல்லாம். ஸோ ரீசைஸ், அப்புறம் ரொட்டேஷன், அந்த மாதிரி நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் இமேஜஸோட இதுக்கு தான் வெக்டர்ஸ்க்கு தான் ஸோ அட்வான்டேஜஸ் அதிகம். பட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். இந்த இமேஜஸ் எப்படி க்ராப் பண்ணுறது, ஆட் பண்ண இமேஜ் எப்படி க்ராப் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, ஒரு ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இருங்க, ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஃபில்லை வந்து எதுவும் வைக்காதீங்க. ஸோ ஃபில் எடுத்துருங்க. இது வந்து ஸோ இதில் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிளாக் இருக்கும். இப்போது இந்த இதை எடுத்துகிட்டு போய் அது மேலே ப்ளேஸ் பண்ணலாம். அப்படின்லாம் இருங்க, ஒரு புது ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இருங்க, இதை ரீசைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ரெக்டாங்கிள் ரீசைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ பிளாக்கில் வைப்போம் அதை. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் இருக்கிறது தெரியுதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளிப் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இமேஜ் வந்து க்ராப் ஆகும். இருங்க, அது ரெக்டாங்கிளை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு மவுஸில் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணோன்னா மேக் கிளிப்பிங் மாஸ்க்னு வருதா. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருங்க, சாரி, ரீடு கிளிப்பிங் மாஸ்க் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மாஸ்க்கு எப்படி பண்ணுறதுனா, ஸோ கிளிப்பிங் மாஸ்க் ப்ரெஸ் பண்ணோம். இருங்க, பட் தெரியுதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அங்கே பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் அந்த இமேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணேன்னா அங்கே பார்த்தீங்களா. ஸோ மீதியெல்லாம் எடிட் ஆகுதா தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாஸ்க்குள்ளே கிளிப்பிங் ஆகிடுச்சு. மீதி எல்லாமே பர்மனெண்ட்டாக எழுதிச்சு. ஸோ அந்த இதை நவுத்துனா கூட பாருங்கள் தெரியுதா. ஸோ அந்த கிளிப்பிங் மாஸ்க் முன்னாடி நம்ம எடுத்து ஸோ இமேஜஸ் எப்படி கிளிப் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் நம்ம பிகினர் டுட்டோரியல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டுட்டோரியல்ஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.